இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்கிற மாதிரி மாங்காய் ஊறுகாய். இது நான் செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு. வாங்க எப்படி இந்த ஊறுகாய் செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டோம் இந்த மாங்காய் ஊறுகாய். 6 மாதம் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது. வெளியில் ஓப்பன்லேயே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த மாங்காய் ஊறுகாய் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மாங்காய் பிஞ்சுகளை இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்கிறேன். மாங்காவை நல்லா கழுவி தொடச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு இருக்குது. இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு மிளகாய் தூள் எல்லா பீசஸ்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கோட் பண்ண இந்த மாங்காய் பீசஸை உள்ளே வச்சுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுக்கலாம். மாங்காய் வேகிற கேப்பில் நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் நான் இடித்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மறுக்காக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை இது கூட சேர்த்துட்றேன். மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா ஒருக்கா கலந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா முழுமையாக ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 10 நிமிஷம் நம்ம சிம்லேயே மாங்காய் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை வறுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா சேர்க்கும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இதோட பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து கொடுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம மாங்காய் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்கணும், இல்லாட்டினா டக்குன்னு கருகிரும். இப்போ நம்ம வேக வச்ச மாங்காவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் கடுகு வெந்தயத்தை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். நான் கொஞ்சமாக வெல்லத்தை இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு
சூப்பராக வந்துருக்குது. நம்ம இன்னொரு வாட்டி நான் இடையில வந்து ஒரு 2 வாட்டி இது கலந்து விட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே ஆனால் ரெடியாக வந்துருக்கு. பச்சை வாசனைலாம் போய் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கலாம். அதாங்க நம்மளுடைய சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெப்டிங்காக இருக்குது. எத்தனை பேருக்கு வாய் எச்ச ஒன்றும் தெரியல. செமையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது முழுமையாக ஆறுனதும் ஏர் டைட்டான கண்டெய்னரில் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.